இங்கே நிறைய சுவையான பழங்கள் இருக்கின்றன. இது அழகாக இருக்கிறது. இதய வடிவ ஜெல்லி கேக். நான் செய்ய போகிற முதல் விஷயம் என்னவென்றால், நான் ஒரு அன்னாசி பழத்தை எடுத்து, ஏனெனில் எனக்கு அது பிடிக்கும், ஒரு அழகான இதயத்தை வெட்டுவேன். வாவ், அடடே, திமிரான அன்னாசி பழம். பீட்டர், அது அன்னாசி இல்ல. நீ கத்திய தவறாக பிடித்திருக்கிறாய். இதுதான் அதை செய்வது. ஓ நன்றி ஜேன், நான் இறுதியாக சரியாக செய்கிறேன். இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் மிகவும் வேகமாக இருக்கிறேன். அதே நேரத்துல அதை சாப்பிட நேரம் இருக்கும். பீட்டர், வேகம் முக்கியமல்ல, அதை செய்வது எப்படி என்பதே முக்கியம். நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். நான் ஒரு ஆரஞ்சு எடுப்பேன். அது அன்னாசியுடன் சிறப்பாக இருக்கும். ஓ, ஒரு ஆரஞ்சு. எனக்கும் ஒன்று கிடைத்தது. நான் எவ்வளவு வலிமையானவன் என்பதை பாருங்கள். அது அற்புதமாக இருக்கிறது. அது பொருந்துமா என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். முழுமையான வெடிப்பு. பீட்டர் ஒரு ஆரஞ்சு பழத்துடன் போராடி கொண்டிருக்கும் போது நான் அடுத்த பழத்தை நறுக்குகிறேன். ஒரு பச்சை ஆப்பிளை எடுத்துக்கொள்வோம். ஆஹா, நானும் மிகவும் வேகமாக இருப்பேன். ஒரு ஆப்பிள் அருமை, ஆனால் நாமும் அதை சுவைக்க வேண்டும். ஆஹா, அற்புதம். ஓ, நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன், ஆனால் நான் நிறைந்து விட்டேன். ஜெல்லி போல கேக் இருக்க நாம ஜெலட்டின் சேர்க்க வேண்டும். இது கொஞ்சம் அருவருப்பாக இருக்கிறது. நீ அதை உணவாக உண்கிறாயா? சரி, அதை சேர்ப்போம். ஓ, அதை தண்ணீரில் கரைக்க மறக்காதீர்கள். சரி, நாங்கள் அதை செய்வோம். நான் விஸ்க் பயன்படுத்தி பீட்டரை அடிக்கிறேன். ஓ ஆம், ஜெலட்டின் தயாராகிவிட்டது. நாம ஃப்ரூட் ஊற்றலாம். அப்படினில் ஃப்ரிட்ஜ் நோக்கி போவோம். நான் முதலில் செல்வேன். ஓ நன்றி பீட்டர், நீ ஒரு உண்மையான நாகரிகமான மனிதர். இப்போது கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். ஓ பாருங்கள், நான் ஒரு ரோபோட். பிரேக் இல்லாத ரோபோட். ஓ, நேரம் முடிந்து விட்டது. நம்முடைய கேக்குகளை சரிபார்ப்போம். என்ன வந்திருக்கிறது என்று பார்க்க காத்திருக்க முடியவில்லை. நானும். வாவ், இது அழகாக இருக்கிறது. அச்சின் உதவியால் எனக்கு சரியான இதயம் கிடைத்தது. கேக் மிகவும் அழகாக இருக்கிறது, சமையல்காரரின் போல். அடடே, நீ எவ்வளவு கற்பனைசாலி. இதை பாருங்கள். ஹூ, என்ன பிரச்சனை? நீ ஜெலட்டினை நல்லா கலக்கல போல. அது சரி, நான் கிரீம் சேர்த்துடுறேன். அப்போ அது அருமையாக இருக்கும். என்ன, அது உங்களுக்கு உதவாது. நீங்கள் கொஞ்சம் கிரீம் சேர்க்க வேண்டும். மேசையில் பல வகையான பேழிகள் உள்ளன. நான் அதை என் கேக்கை அலங்கரிக்க பயன்படுத்துவேன். இங்கே உள்ள பழங்களுடன் அவை சரியாக பொருந்தும். அட, பழங்கள் நீ சொல்றியா? தர்பூசணி ஒரு பழமா? சரி, அது என் எதிர்கால கேக்கில் இருக்கட்டும். டாடா. நாங்கள் உங்களை தயாராக காத்திருக்கிறோம். சமையல்காரரே, நீ என்ன சொன்னிருக்கிறாய் அப்படின்னு பார்ப்போம். ஓ, இந்த கேக் அசல் ஒன்றின் பிரதியாக இருக்கிறது. ஜேன், அருமை. இப்போது நான் முயற்சிக்கலாமா? ஓ, நல்ல வெட்டு. எரிதல் எளிமையானது. இது அற்புதமாக இருக்கிறது. சமையல்காரரே, என்ன? ஜேனை அவ்வளவு விரைவாக புகழ வேண்டாம். நீங்கள் எனது உணவை முயற்சிக்கவில்லை. தயவு செய்து. இது என்ன ஒரு கனவு. சரி, நான் முயற்சிக்கிறேன். இது ருசிக்கவே இல்ல. ஓ, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. நான் கொஞ்சம் அதிகமாக செய்துவிட்டேன். ஓ சரி, புதிய பணியாக தெரிகிறது. இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. இது வேடிக்கையாக உள்ளது. முயற்சிக்கு காத்திருக்க முடியவில்லை. புதிய பணிக்கானது யூனிகார்ன் கேக். வேலைக்கு இறங்குங்கள். சிறப்பு. இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அட, இன்னொரு ஒண்ணு கிடைச்சது. நல்லது. இது மிகவும் குளிர்ச்சியானது. ஜெல்லோ அடுக்கு அற்புதமாக இருக்கிறது. ஓ, சாதாரண அடுக்குகளும் ருசியாக இருக்கின்றன. அவற்றையும் என் கேக்களை சேர்க்கிறேன். ஓ, அது ஒரு சிறந்த யோசனை என்று நினைக்கிறேன். இது ரொம்ப அழகாக இருக்கிறது. ஜேன் என்னை மீண்டும் முந்திவிட்டாள். அடுக்குகளை கலப்பது என்ன ஒரு குளிர்ந்த யோசனை. ஜேன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாள்? ஒரு யூனிகார்ன் கேக் வானவில் நிறமாக இருக்க வேண்டும். எல்லா நிறங்களையும் நான் அறிவது நல்லது. அருமை. ஏய், அதை திருப்பி கொடு. வேறு என்ன வேண்டும்? நான் முதலில் எடுத்தேன். நீங்க செய்யல. மனிதா, துண்டுகள் கிளர்ந்து விட்டன. அது மிகவும் குறைவாக இருக்கிறது. சரி, பரவாயில்லை. கீழே விழுந்த துண்டுகளை எடுக்க வேண்டும். அதை பாருங்கள். ஓ, நமக்கு இறகு தேவையில்லை. ஓஹா, கிரீமின் கீழ் யாரும் அதை பார்க்க மாட்டார்கள். ஆமாம், தரையில் இருந்து உணவை கேக்கில் போட முடியாது. அது அழுக்காக இருக்கும். சரி, கடைசி அடுக்கு இல்லாமல் செய்வேன். கூல். எனக்கு கிரீம் மிகவும் பிடிக்கும். இது மிகவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கிறது. நீங்கள் அதை சுவைக்க முடியாது என்பது வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் நிறையவற்றை இழந்து வருகிறீர்கள். இந்த கிரீம் என் கேக்கிற்கு சரியானது. ஓ, இங்கே வா நண்பா. என் கேக்கில் உன்னை வசதியாக வையுங்கள். இதுதான் உனக்கு உரிய இடம்.
சரி, இது சரியானதாக இல்லை, ஆனால் பரவாயில்லை. ஓ ஜேன், அப்படின்னா பார்ப்போம். எந்த கொம்பை நான் தேர்வு செய்ய வேண்டும்? அது தங்கமாக இருக்கலாம். செய்ய வேண்டியது எல்லாம் கண்கள் மற்றும் காதுகளை ஒட்டுவது மட்டுமே. நான் ஒப்புக்கொள்கிறேன். பாருங்கள், எவ்வளவு அழகான காதுகள். இப்போது கண்டிப்பாக சில கொம்புகள். உஃப், எல்லாவற்றையும் வைக்கப் போகிறேன். என்ன, அவள் கேக்கை மார்ஷ்மெல்லோக்களால் அலங்கரிக்கிறாளா? நானும் அதே போல செய்ய விரும்புகிறேன், ஆனால் நான் நீல நிறங்களை எடுக்கப் போகிறேன். ஆமாம், ஸ்பிரிங்கிள்ஸ் மறக்காதே பீட்டர். அது மிகவும் அழகாக இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சி. நன்றி ஜேன். உன்னிடம் எப்போதும் சிறந்த யோசனைகள் இருக்கின்றன. செஃப், பாருங்கள், நான் முடித்து விட்டேன். டேய், அன்னைக்கு நீ என்ன பிடிச்சீங்க அப்படிங்கறத எங்களுக்கு காட்டுங்க. பீட்டர், உன் கேக் மீண்டும் அலட்சியமாக இருக்கிறது. ஆனால் ஜேன் செய்த வேலை மறுபுறம் என் கண்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நல்ல பெண், நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். மேலும் ஒன்று வெட்டப்படவில்லை. உங்களுக்கு உண்மையான திறமை உள்ளது ஜேன். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஹா பீட்டர், சரி, உன் கேக் எனக்கு கொடு. அடடே, அது அருவருப்பாக இருக்கிறது. அது தரையில் இருந்த உணவா? மன்னிக்கவும், ஆனால் ஜேன் வெற்றி பெறுகிறாள். வாழ்த்துக்கள். நான் மிகவும் முயன்றேன். உங்கள் இணைஞ்சினங்கள் தொடர்பான பதிவு காட்டுகிறதா? எங்களை எதிர்நோக்கி எந்த கனிபழங்கள் இருக்கின்றன என்று பார்ப்போம். வாவ், ஒரு பெரிய தர்பூசணி. 2 பெரிய தர்பூசணிகள் இருந்தால் கூடுதல் குளிர்ச்சியாக இருக்கும். இல்லை, குளிர்ச்சியாக இருக்க ஒரு முழு தர்பூசணி கோபுரம். முடிவு எங்கும் தெரியவில்லை. நண்பர்களே, நீங்கள் இருந்தால் என் மேல் பொறாமைப்படுவீர்கள். ஆனா அதிர்ஷ்டம் இல்லாதவன் முதலில் சாப்பிடுவான். ஆகவே ஜான், நீ முதலில் போ. முதலில் நீ சொல்லு. நன்றாக, குறைந்தது எங்கேனும் எனக்கு அதிர்ஷ்டம் பலித்தது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எங்களை காப்பாற்றுங்கள். என்ன? ஆஹா கத்தி, உண்மையில் அது தேவையாயிருக்கிறது. தர்பூசணி பழத்தை சாப்பிட இதுக்கு வேற எப்படி திறப்பது? நீங்கள் நம்மிடம் பழிவாங்க போகிறீர்கள் என்று நினைத்தேன். இல்லை, எனக்கு என் தர்பூசணி தான் வேண்டும். நீங்க என்னத்துக்காக இவ்வளவு அலட்சியமாக உண்ணுகிறீர்கள்? இந்த தர்பூசணி மிகுந்த ருசியாக இருப்பதால் உங்கள் தோளில் ஒரு துண்டு இருக்கிறது. ஓ, நன்றி மிரண்டா. இப்போது நீங்களும் உங்களுடைய தர்பூசணியை குறித்துக் கொள்ளலாம். நீங்க இத கத்தி இல்லாமல் சமாளிக்கலாம். இத பார், இங்க யார் அதிகாரி என்பதை நான் காட்டுகிறேன். மிராண்டா, நீ ஏன் கத்தி எடுப்பதில்ல? நான் வேணாம்னு சொல்றேன். இல்ல, இது என்னால் முடியாது. ஜான், கத்திய கொடு தயவு செய்து. கத்தி இல்லாமல் எங்கும் செல்ல முடியாதுன்னு நான் சொன்னேன். இதோ உங்களுக்கு. இந்த சாறு நிறைந்த தர்பூசணியை நான் சீக்கிரம் கையாள முடியும். ஆனால் இது மிகப்பெரியது. சாதாரண ஸ்பூனுக்கு பெரியதாக ஏதோதேனும் வேண்டும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆமா, அது சுவையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் தர்பூசணி பழம் வேண்டும். எனக்கும் கொஞ்சம் வேண்டும். இன்னும் நான் அதை முயற்சித்து பார்க்கவில்லை. எல்லாருக்கும் தங்களுக்கு எனதான் பலாக காய்கள் உண்டு. நான் என் விடயத்தை உங்களால் இல்லாமலே சரியாக்கி கொள்ள முடியும். இப்போ தாக்குதல் நடக்க போவது போல தெரிகிறது. என்னை உதவுங்க. நம்மோட காப்பு தொப்பியை போடலாம். நான் உன்னை வெறுக்கிறேன். அவர்கள் எங்களை துச்சமாக்குகிறார்கள். ஆழே, தேனீச்சை பழங்களில் விதைகள் மிக அதிகமாக இருந்தன. மன்னிக்கவும். பழங்களை சாப்பிடும்போது நீ புரிந்து கொள்வாய். வாங்க. இப்போதே நான் வெள்ளரி பழங்களை சாப்பிட நேரமா இருக்கிறது. கீழே இருந்து ஆரம்பிக்கலாம். ஓ ஓ, அதை தொட இருந்த வேண்டியதில்லைன்னு தோன்றுகிறது. இது தர்பூசணி ஆலங்கட்டி மழை. எல்லோரும் மேசைக்கு கீழே
ஓ மை காஷ், இப்படி மழை பெய்யும்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்படி எவ்வளவு தர்பூசணி விதை சொல்லும் பாருங்க. அதுவரைக்கும் போதுமானது. வாங்க. இந்த முறை முதலில் கவரை திறக்கலாமா? கண்டிப்பாக. அடியே, அது பெரிய சாக்லேட் பார். பெரியதா? அது சாதாரண சாக்லேட் பார் தான். எனக்கு பல அசைவுகள் கண்டுபிடிக்க இயலும். ஜான் அப்படி பைலில் இருக்கிறான் என்றா எனக்கு என்ன பிளான் இருக்கிறது? அரியல், நான் இப்போதே அதை கண்டிப்பாக சாப்பிட ஆசைப்படுகிறேன். ஆனா எம்மா, நீ முதலில். சரி, சொல்றாரு. என் சாக்லேட் பார் உங்களுடையதை விட ஸ்டியா இருக்கும், எனக்கு உறுதி. அப்போ என்னை ஆரம்பமா எப்படி? பாரு, இப்போது எனக்கு ஒரு அதே கோபுரம் தான் மிராண்டாவின். ஆனா கிட்டத்தட்ட நன்றி. உங்கெல்லாம் சொல்லிக்கிட்டதோ அதை செய். ஓ இந்த சாக்லேட் ருசியானது. இது உண்மையிலேயே ருசியானதுன்றதில் எனக்கு ஐயம் இல்லை. இந்த கவர்ச்சிகளை விரைவில் உள்ளே போட வேண்டும். இது வேற விஷயம். ஜான் லஞ்சுக்கு தயாராகி வருகிறார். அது மிகவும் ருசியாக NRH. இப்போ நான் பூராவும் சர்வ சாக்லேட். அவள் நல்லா சாப்பிட தெரியாமல் இருக்கு. இங்க ஸ்பவுஸ் வேண்டும். மிராண்டா, இனிப்பு சாக்லேட்டை உண்ண உன் தருணம். சரி, முற்றிலும் சரி. என்னுடைய தருணம். அவற்றின் உறுப்புகளை எவ்வாறு அகற்றுவது எனக்கும் தெரியும். அது உண்மையில் பயனுள்ளதாக இருந்தது. இப்ப நாமும் சாப்பிடலாம். இந்த சாக்லேட் பாரை நான் தேர்வு செய்ய வேண்டும். பல சமயம் இதையே தான். நிறுத்துங்கள் எல்லாம். சரி, நான் ஒன்றையும் நொறுக்க மாட்டேன். ஆனால் நான் இந்த சாக்லேட்டை எவ்வாறு பெறப்போகிறேன்? எனது கை உதறினால் கோபுரம் குலுங்கிவிடும். எனக்கு அதை கொஞ்சம் கவ்விய வேண்டும். அது எப்படியும் விழுந்துவிடும். அதையே ஏற்க வேண்டும். என்ன ஏற்க வேண்டும்? நான் உன்னை கேட்க முடியவில்லை. சரியே. இந்த சுற்றில எதை எதிர்பார்த்திருக்கிறோம்? இன்னும் ஒரு டோனட். அவற்றில் முழுவதும் இருக்கின்றன. மிராண்டா, உனக்கு உண்மையில் அதிர்ஷ்டம் இல்லை. ஆனால் நீ முதலில் உன் குட்டி பகுதியை தின்று கொள்ளலாம். சரி, இந்த ஒரு செமிலர்ல அதான் ஒரே ஆதவன். வாவ், ஐசிங் அருமையா இருக்கு. இன்னும் அதிகம் இருந்தா சரி. உங்களை பார்த்து பொறாமை கொள்றேன். கண்காணிக்கப்படல. தொகுதி சோயா டோனட்டுகளை நான் உட்கொள்ள முடிஞ்சதை நம்ப முடியல. நல்லா, இன்னும் நாங்க என்ன காத்திருக்கிறேன். ஆரம்பிக்க நேரமாகிவிட்டது. நீ கூறியதை விட இது இன்னும் சுவையா இருந்தது. ஜான் கலப்பை வாங்கினால் கவலைப்படுவதில்லை என்று நினைக்கிறேன். நிறுத்துங்கள். ஜான் கண்டிப்பாக கவலைப்படுவார். அந்த கலப்பையை திருப்பி கொடு. வேகமாக சாப்பிடுவது எப்படி என்று உங்களுக்கு காட்டுகிறேன். 3, 2, 1. ருசியானது. நான் உங்களை ஐயா என்ன அழைக்க வேண்டுமா? இப்ப நீ என்ன பேசுற? ஓ, என் பனி கூட்டு மீச. அத நான் சீக்கிரம் சரி பண்ணிடுவேன். வாங்க. இந்தையா, நானும் சாப்பிடலாம். என் வரிசைக்கு நான் மிகவும் காத்திருந்தேன்.
அது வேகம். அவசரம் என்ன? இந்திய ஒழிப்பு ஏன் உலர்ந்திருக்கிறது? அது முடிஞ்சு. அவங்க அதை குடிக்க வேண்டி நீல வருமா? ரோசா. என்ன? எனக்கு என் சுவையான உணவை கழுவ எதுவும் தேவையில்லை. Du är taget vid orden. Hvis vi bor sånn, skal vi bruke oss en skru? Tager ikke over. Hvor det skal. Vi trenger styr der. Banger. கூச்சலிடாதே என பக்கரிக்கிறேன் நீ, அல்லது நீங்க இந்த உடம்பு தான் டொனட்ஸ்க்கான ஐசிங் செய்து கொண்டிருக்கிறது. இது சாபசம். ஒரு நிமிடம். ரொம்ப ருசியா இருக்கு. அற்புதம். மிகச்சிறந்த நோய். Healing consider food for the place of feeling. It's the right. அந்த சொழை உங்க சின்ன வகையான சுபரியான உணவை வழங்குவாங்க. கண்டுபிடிப்போம். ஓ, நமக்கு அதிர்ச்சி தரும் நேரம்தான். குறிப்பாக எனக்கு இந்த புழுக்கள் இன்னும் அதிகம். வாங்க. நான் இதை தொட விரும்பவில்லை. நான் நிச்சயம் புழுக்களை பற்றி சற்றே பயந்துள்ளேன். என்ன? ஆம், இது எளிது. எனக்கு குளிர். அருவருப்பு. பண்ண முடியும். ஓ, நீங்க செய்ய முடியுமா? அப்படியானால் உங்க அணிகலன் மீது என்ன இருக்குது? ಈಗ ಅದು உங்களுக்கு ஆப்பட வேண்டாம்னா and உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி இருக்கிறா? சுவையா இருக்கிறியா? என் வாந்தி வரப்போகிறது. நம்ப முடியல. வாங்க, அவங்கன்னா ரொம்ப அழகா இருக்காங்க. பறவைகள் புழுக்களை விரும்புவதை குறித்து உங்களுக்கு தெரியுமா? என்னிடமும் பறவையிடமும் ஏதேனும் பொதுவான ஒன்று இருக்கலாம் எனும் எண்ணம் எப்போதும் இருந்தது. உள்ளது. ஏற்கனவே. உன்னை காத்திருக்க ரிஷி பாசமாக்கலங்கள் நிறைந்த ஒரு முழு தட்டுப்பொறி சொட்டல் தவிர மாட்டா என்றால் பதிவு செய்து. நான் அவற்றை சாப்பிட நினைக்கிறேன். எனக்கு தோன்றுவதில்லை. இது செயல்படும். இது பயனுள்ளதா? நான் விரும்பும் பூர்கள் தான் இவை. மிராண்டா, நீ சரியா சொன்ன. இல்ல. என்ன? எனக்கு தோன்றுகிறது நான் பறவைகளுடன் பொதுவானவற்றை கண்டுபிடிக்க முடியும். அவற்றுக்கும் எனக்கு உட்பட பூமி ராட்சத புழுக்களைப் போலவே பிடித்திருந்தால். இல்ல. நான் தேசப்படுகிறேன். ஆஹா, உண்மையா? நீ நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லையா? அப்பொழுது நான் உன்னை தண்டிக்க வேண்டும். நீ என்ன செய்தாய்? நீங்கள் போன்றவர்கள். அது கூட என் காதில் நுழைந்தது. ஹே பெண்களே, எழுந்திருங்கள். வாவ், நான் எங்கே இருக்கிறேன்? ஓ, இல்லை, நாங்கள் தொலைந்து போய்விட்டோம். என்ன நடக்கிறது? எனக்கு புரியவில்லை. அங்கே யார்? எனக்கு ஒரு சவால் உள்ளது. சரி, நான் இதை எடுத்துக்கிறேன். இது இப்போது என்ன நடக்கும்? ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமாம், பார்க்கலாம். ஓ, அருமை. உங்களுக்கு அதிர்ஷ்டம். உங்களிடம் இந்த சுவையான பொருள் முழு வாளி இருக்கிறது. நான் முயற்சி செய்கிறேன். இது நம்ப முடியாதது. அதனால பிடி. ஓ, இது என்னை ஊற்றுகிறது. நான் முழுவதும் நைந்து ஒட்டிக் கொண்டிருக்கிறேன். எதையும் பார்க்க முடியவில்லை. அது முடிந்தது. வாளியை எடு. அது என்ன? ஏன் நீ அதை செய்வாய்? ஓ, பாவம். என்ன? நான் எதையும் பார்க்க முடியவில்லை. இதை எடுக்க வேண்டும். இது நறுமணம் மற்றும் சுவையாக இருக்கிறது. அதை நக்க வேண்டும். இப்போது நீ எல்லா பொத்தங்களையும் ஒரே நேரத்தில் அழுத்துவேன் என்று நினைக்கிறேன். அண்ணா, சரி சரி. இது எதுக்கு வழிவகுக்கும்? ஓ, எல்லா நிறங்களிலும் திரவ இனிப்புகள். எனவே எனக்கு இவை இருக்கின்றன. நான் அதை இப்போது பெறுவேன். இப்போது நான் இதையெல்லாம் உங்கள் மேல் ஒரே நேரத்தில் ஊற்றுவேன். இதோ. வா, ஓ, முழு வாழ்வில் என்னை மழையாக பொழிகிறது. ஓ, இது சுவையாக தோன்றுகிறது. ஆனால் இது பயங்கரமாக உள்ளது. எனக்கு எதுவும் தெரியவில்லை. என்ன சுவையான விஷயம்? எம்மா, குடி குடி. நீயே அழுத்தினாய். நான் எதில் இருக்கிறேன்? ஓ, அங்க என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் குறைந்தபட்சம் பார்க்க வேண்டும். நான் கிட்டத்தட்ட சுத்தமாக இருக்கிறேன். இங்கோ
சரி, எந்த பொத்தானை அழுத்த வேண்டும்? இந்த சிவப்பு பொத்தானை. சரி, நான் பிடித்தேன். ஆம், இந்த குழா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. எவ்வளவு அருவருப்பானது. கரப்பான் பூச்சி. சரி, இப்படி என்ன இருக்கிறது? ஓ ஓ, என்ன ஒரு கனவு! பயங்கரம்! கரப்பான் பூச்சிகள், அவை முடியில் இருக்கின்றன. வெளியே போங்க கெட்டவங்களா! ஓ இல்ல, கரப்பான் பூச்சிகள் அவை எல்லா இடத்திலும் இருக்கின்றன. ஏன் அறை முழுதும்? சரி, என்ன ஒரு கனவு. அவரை எப்படி நீக்குவது? நான் இப்போது உங்களை எல்லாம் கொல்ல போகிறேன். புரிகிறதா? என்ன? ஓப்ஸ், நீங்க தேன் மற்றும் முழு குவியல் இறகுகளை பெறுகிறீர்கள். இதோ இப்போது உங்களை ஒரு இனிப்பு கோழியாக மாற்றுவோம். இந்த அருவருப்பான கரப்பான் பூச்சிகளை நான் நீக்குவேன் போல இருக்கிறது. நான் தேனை திறந்து பிடிக்கிறேன். இல்லை. ஓ, அருவருப்பான பொருள் மீண்டும் மேல் ஊறுகிறது. நான் முழுதும் அழுக்காகிவிட்டேன். கீழே நீளமாக. இது அருமையாக மணக்கிறது. இப்போது மேலும் இறகுகள். இதோ. ஓ, என்னோட மேலே ஏதோ பொழியுது. அது என்ன? ஓ இல்ல, நீ கோழி மாதிரி இருக்காய். என் உடல் முழுவதும் இறகுகள் மூடப்பட்டுள்ளது. இதை எப்படி நீக்குவது? ஓ, ஒரு குழி. வாருங்கள், பொத்தானை அழுத்துங்கள். வாங்க, இந்த முறை எதை தேர்வு செய்ய வேண்டும்? இதை தான் தேர்வு செய்யலாம். என்ன கிடைச்சு? சுவாரஸ்யமா உள்ளது. ஓ அருமை. இது ஸ்லைம். எனக்கு ஒரு பெரிய பாட்டில் ஸ்லைம் உள்ளது. இது ரொம்ப நீளமா இழுக்குது. அதுவே அருமை. ஆகவே அதை உங்க மேல ஊற்ற நேரம் வந்துச்சு. அப்படியா? இந்த முறை என்ன? ஓ, என்ன ஒரு கனவு காட்சி! நான் முழுவதும் திரவமா ஒன்றில் இருக்கிறேன். என்ன இது? நான் எதையும் பார்க்க முடியவில்லை. இது சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஓ, இதை எப்படி நீக்குவது? என்ன நடக்கிறது? ஓ, உதவுங்கள்! நான் ஒரு மெர்மே போல இருக்கிறேன். அப்படியா? அந்த முடிஞ்சஸ். ஓ, நசுரி ராட்ஸ் இருக்கீங்க. ஓ இல்ல, அதை செய்யதே. சரி, வா, பொத்தானை அழுத்து. நான் நீலதை அழுத்தேன். சரி, நீல மணல் மினுமிகும் துகள்களுடன் ரொம்ப அழகா கிஸ். அதை பி. ஓ என்ன, இது மணலா? ஓ, இது உண்மையில் நீல அழகான மினுமினுக்கும் மணல். அது எல்லாம் போல இருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் இதனுடன் விளையாட முடியும். மிகவும் நகைச்சுவையானது. பாருங்கள். ஹே, கூல்! நான் முழுவதும் பிசுப்பான சதையில் இருக்கிறேன். நிச்சயமாக இங்க எல்லாம் கூல் தான். எம்மா தள்ளு. ஆகவே எனக்கு ஏதாவது கூல் கிடைத்தால் சரி. இதை ஆமா, இப்போது பற்றி பார்ப்போம். எனக்கு ஒரு பெரிய பாக்கெட் காண்டி பாப்லது. அதையெல்லாம் உன்கிட்ட ஊற்றுவேன். இல்ல, அது ருசியாக இருந்தால் போதும். ஏதாவது இனிப்பு இருங்கள். இது என்ன? ஓ, ஆமாம், எனக்கு அதிர்ஷ்டம். எவ்வளவு வேட்கை! எனக்கும் வேண்டும். கொஞ்சம் கொடு, நான் இன்னும் பெறுவேன். நீ என்ன செய்கிறாய்? ஏன் என்னை கடிக்கிறாய்? அதுவே அந்த பேக்கேஜ் முடிவு. ஏய், சாப்பிடு. வேடிக்கையாக இருக்கிறது. வாங்க, அதை குத்திவிடு. மேலும் பொத்தான்கள். எதை தேர்வு செய்வது? இதை அழுத்துவேன். நான் பார்க்கிறேன். நாங்கள் முடிவுக்காக காத்திருக்கிறோம். ஓ ஆம், நீங்கள் மிகவும் சுவையான உணவை பெறவில்லை. ஆனால் அது பரவாயில்லை. நான் அதை சாப்பிடவில்லை என்பதே நல்லது. வாசனை நிச்சயமாக. இதோ பிடி. அது பூனை உணவு. அதான் முழு பேக்கேஜ் முடிந்தது. நீ ஒரு சிறிய பூனைக்குட்டி போல இருக்கிறாய். எவ்வளவு பயங்கரம்! உனக்கு என்ன ஆச்சு, ஜேன்? வாசனை அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அப்படியா? இங்க என்ன இருக்கிறது? அதை தள்ளுங்கள். சரி, இதை அழுத்துகிறேன். அதிவாசம் எங்கே சீங்க அதிர்ஷ்டம் இல்லை. நீங்க ஒரு முழு கிண்ண முட்டைகளை பெற்றுள்ளீர்கள். கச்சா முட்டைகள். புரியுதா? அங்கே என்ன இருக்கிறது? ஓ, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது! இல்லை, மொத்தட்டைகள்! நான் வேண்டாம்! இல்லை, நிறுத்து!
இது இப்படி இருக்கிறது அழகே. ஆஃப் அவை மிகவும் அருவருப்பாக இருக்கின்றன. ஆஃப் இவை அனைத்தும் இதுதான். ஆஃப் இது மிகவும் ஒட்டிக்கொண்டிருக்கிறது. எதற்காக? ஓ எம்மா, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. நீ முட்டைகளால் மூடப்பட்டிருக்கிறாய். அப்படியா? அதே ஓப்ஸ். ஓ இல்ல, நான் தவறுதலாக அழுத்தி விட்டேனா? விழு. இது ஆமாம், நான் பார்க்கிறேன். சரி, இந்த முறை என்ன விழும்? அருமை. ஆகவே ஒரு கேன் கோகா கோலா மற்றும் மாவு ஒரு சிறந்த ஜோடி. அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கும். சரி சரி சரி. ஒரு பெரிய கோகா கோலா டின் ஊற்றப்படுகிறது. என்ன என்னது? சரி, எப்படியாவது நான் என் முகத்தை கழுவிக்கொள்கிறேன். மிகவும் ஒட்டுண்டு. கோகா கோலா முடிஞ்சிட்டது. இப்பொழுது எல்லாம் முடிஞ்சதுன்னு நம்புறேன். இப்போ டெசர்ட் கொஞ்சம் மாவு. ஓ மீண்டும் மீண்டும் ஏதோ விழுந்து என்ன செய்ய? அதுதான் மாவு முடிஞ்சது. இப்போது நான் அதை சுத்தம் செய்கிறேன். எனது கண்களை திறக்க வேண்டும். ஓ இல்லை, எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஹே, எப்படி இருக்கிற? அதை தள்ளு. இல்ல எனக்கு இதுதான் வேண்டும். சரி, பார்க்கலாம். ஓ, உங்களுக்கு அதிர்ஷ்டம். இங்கே ஒரு பேக்கேஜ் whip cream. நான் அதை எனக்கே சாப்பிட விரும்புகிறேன். இதோ. என்னவோ அருவருப்பாக இருக்கக்கூடாது நம்புறேன். ஓ, அது காற்றோட்டமா கிரீம். அது அருமை. இது என்ன? முழு ஜார்? ஓ, சூப்பர். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இறுதியாக சுவையான ஒன்றை பெற்றேன். இது அழகாக இருக்கிறது. சிற்றுண்டிகள் இன்றி விட மாட்டேன். முழு ஜாடி சுவையான பொருட்கள். அது மிகவும் சுவையாக இருக்கிறது. அது என்ன வெளியே பாய்கிறது? ஓ, அது ஸ்பிரிங்கிள்ஸ். அதுடன் சுவை இன்னும் மேம்பட்டுள்ளது. இது முடிஞ்சது போல தெரியுது. சரி. வாவ், எனக்கும் அது வேண்டும். என்ன? ஓ, அது சரி. வா, பொத்தானை அழுத்து. சரி, எனவே நான் இதை தேர்வு செய்கிறேன். ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த முறை என்ன கிடைச்சது? ஓ, ஒரு சிறந்த உணவு. எனவே நான் ஒரு பெரிய பை மசாலா நூடுல்ஸ் பெறுவேன். என்ன? நூடுல்ஸ்? ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சுவையாக. நீங்கள் அது விரும்பியதில் மகிழ்ச்சி. எனக்கு இன்னும் வேண்டும். ஓ இல்ல, இது மிகவும் அச்சம்! ஓ, உன்னிடம் இருக்கிறது. நான் உன்னை காப்பாற்ற வேண்டும். இதோ கொஞ்சம் தண்ணீர். ஓ அருமை, நன்றி. ஆம், அது மிகவும் சிறந்தது. அப்படியா? அது உதவியதா? ஓ, நன்றி கடவுளே. வாங்க போகலாம். வா, தள்ளு. நானே அழுத்துவேன் சிவப்பு நிறத்தை. ஓ, அதுபோல என்ன ஒரு குழப்பம். அதை பற்றி மிகவும் மகிழ்ச்சியாக இல்லை. ஆனால் மற்றும் அதன் எலிகள் இவ்வளவு சிறிய சத்தமுள்ளவை. பயங்கரம். சரி, அவற்றை எடுக்கும். என்ன இருக்கிறது? ஓ ஓ ஓ, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எவ்வளவு இலைகள். நாங்கள் அவனை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். உன்னை பார்த்து வருத்தாக இருக்கிறது. தள்ளு. சரி, நான் கவனம் செலுத்தி இதை அடிப்பேன். சக்கரம் சுழல்கிறது. நீ பெறுவது. ஐயோ, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. உனக்கு ஒரு கிண்ணம் புழுக்கள் கிடைத்தது. அதனால நான் எல்லாவற்றையும் ஊற்றிவிடுவேன். இவ்வளவு பயங்கரம். அவை என் முகத்தில், என் முடியில் இருக்கின்றன. அவை எங்கும் இருக்கின்றன. நான் அதை பார்க்கவே மாட்டேன். பயங்கரம். நாங்கள் அவற்றை அகற்ற வேண்டும். என்ன? அங்கே என்ன சுவாரஸ்யமா இருக்கு? என்னை கடிக்காதே. ஓ, நான் பொத்தானை அழுத்தியதாக நினைக்கிறேன். ஆம், நீ செய்தாய். ஆகவே இப்போது நாங்கள் காத்துக்கிறோம். முக்கியம். இது வெற்றி. அது எங்கே? ஆம், அதுதான் இடி. ஓ, என்ன சாவி? நான் இங்கிருந்து வெளியேற முடியுமா? அருமை. இப்போது கதவை திறந்து சுதந்திரம். ஹூரே, நான் போகிறேன். ஹே, என்னையும்